வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் புதினா கார சட்னி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்தை லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் வறுக்கணும். உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அதில் 4 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி தோல் சீவினது அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்து இது கூட 10 சின்ன வெங்காயத்தை தோல் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயத்தை வதக்கியாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இஞ்சிலையும் காரம் இருக்கும், அதனால் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா இலைகளை இந்த மாதிரி வதக்கிக்கணும். ரொம்ப வதக்க வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். புதினா இலைகள் சுருங்கிடும். புதினா இலைகள் சேர்த்து 10 செகண்ட்ஸ் போல் வதக்கி விட்டாச்சு. புதினா இலைகள்லாம் சுருங்கிடுச்சு, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். எள்ளு தக்காளி சட்னி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம், 2 டீஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் தாளிப்புக்கு வச்சுட்டு மீதியை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வெந்தயத்தை கருகாமல் வறுத்துக்கணும். அடுத்து இது கூட 5 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு நல்லா படபடன்னு பொரியணும். எள்ளு வறுபட்டு நல்லா படபடன்னு பொரியுது. இதை உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இந்த கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 4 கீறின பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் லைட்டாக மாறி இருக்கு. இது கூட கட் பண்ண 100 கிராம் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்தா நல்லாயிருக்கும். சட்டிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் 2 பிஞ்ச் பெருங்காய பவுடரையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டோம்னா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும் தக்காளி. 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி மசிஞ்சு அதனுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு எள்ளோடு சேர்த்து வறுத்ததை எல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுற்று சுற்றி குறப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்து இது கூட வதக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகாவை சேர்த்துட்டு
இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தக்காளி சட்னி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இந்த பருப்பு ரெண்டையும் லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். இப்போ பருப்போட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதையும் சேர்ந்து நல்லா வறுபற்றும். பருப்போட கலரும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். இது கூட 5 கீறின பச்சை மிளகாய், 200 கிராம் தக்காளி, இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளியை இந்த மாதிரி லேசாக வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இடையில திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட 10-12 புதினா இலைகளை சேர்த்து நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 4 இடித்த பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். கட் பண்ண ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, தாளிப்பு இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அருமையான சுவையில் குடமிளகாய் சட்னி. இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்து லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். பருப்போட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கங்க. பருப்பும் பொன்னிறமாக வறுபற்றும், காஞ்ச மிளகாவும் வறுபற்றும். அடுத்து இது கூட 7-8 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே 5 பல் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். மிதமான தீயில வச்சு வதக்கிக்கங்க. நான் இதில் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 4 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. 2 குடமிளகாய், இது 200 கிராம் இருக்கும். இதையும் சேர்த்துட்டு இந்த குடமிளகாவை மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். இந்த குடமிளகாவையும் மிதமான தீயில வச்சு தான் வதக்கிக்கணும். 3 நிமிஷமாக குடமிளகாயை நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியையும் சேர்த்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி நல்லா வேகமாக வதங்கிடும். இந்த தக்காளியுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம்.
இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுத்து இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச சட்னியை கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். இந்த டேஸ்டான சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.